பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது ஒரு டிமாண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பையர் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணுறாங்க. இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது ஹவர்லி டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லலாம். ஹவர்லி அப்படின்னும் போது இந்த இடத்துல பையர் இருக்காங்க. இதோட ப்ரைஸ் டார்கெட் அப்படிங்கிறது 55,900 970 வரை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ்லேருந்து 4 டேஸ்க்குள்ளார இதோட ப்ரைஸ் இந்த இடத்த போய் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். பிகாஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அப்போ அதோட ஓவரால் டைரக்ஷன்ஸ் மேலே போகிறதுக்கு 3 days அப்படிங்கிறது எடுத்துக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்போ நம்ம இமீடியட்டாகவே நம்ம பையராக இருக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா வேண்டாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கணும். அப்போ எந்த இடத்துக்கு மேலே பையராக இருக்கணும் அப்படின்னா 55,200க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ப்ரைஸ் டுவர்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா 55,970 அல்லது 56,000 வரை போகிறதுக்கான அந்த சான்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த பொட்டன்ஷியல்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது பையர் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சு நம்ம ட்ரேட் எடுக்கிறது இல்லையா, இதான் சேஃபான என்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அது இந்த இடத்துக்கு மேலே தான் எனக்கு தெரியுது ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்த போய் ரீச் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது பைக்கான வியூவாக இருக்குது. சப்போஸ் செல் நடக்கிற பட்சத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இதுக்கு கீழே 54,000